வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற காய்கறிகள் வரிசைகள் வெங்காயம் மற்றும் தக்காளி முதன்மையான இடத்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட வெங்காயத்தை பற்றி தகவல்களை நாம் பார்க்கிறோம். முக்கியமான கேள்வி, வெங்காயத்தை கட் பண்ணும் பொழுது அதிகமான அளவு நம்ம கண் எரிச்சல் ஏற்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது அந்த கேள்விக்குள் செல்வோம். வெங்காயத்தில் காணப்படும் அமிலம் எது? 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் சரியான விடை என்பதை தேர்ந்தெடுத்து சொல்லிவிட்டு பிறகு தகவல்களை பார்ப்போம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl, ஆ கந்தக அமிலம் H2SO4, இ டார்டாரிக் அமிலம், இ சல்ஃபெனிக் அமிலம், ஆர் SOH. டார்டாரிக் அமிலம் வந்து C4H6O6. இது சரியான விடை எது? சிந்தித்தீர்களா? ஆம் நண்பர்களே, சரியான விடை இ சல்ஃபெனிக் அமிலம். இதில் ஆர் என்பது ஒரு ஆல்கைல் அல்லது அரைல் குழுவை குறிக்கும் கரிம பகுதி. இது கந்தகம், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடன் இணைந்த ஒரு கரிம சேர்மம் மற்றும் இது சல்ஃபோனிக் அமிலத்தினுடைய RSO2OH உடைய முன்னோடி மற்றும் மிகவும் நிலையற்ற சேர்மமாக நிலையற்றது. சல்ஃபெனிக் அமிலம் மிகவும் நிலையற்றவை. மேலும் அவை பெரும்பாலும் சல்ஃபோனிக் அமிலம் RSO2OH அல்லது பிற கந்தக சேர்மங்களாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. வெங்காயம் போன்ற தாவரங்களின் நொதி வினைகள் மூலம் சல்ஃபெனிக் அமிலங்கள் உருவாகின்றன. பின்னர் அவை அல்லிசின் என்ற சேர்மமாக மாறுகின்றன. வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வர காரணம் அதன் செல்கள் உடையும் போது வெளியாகும் சல்ஃபர் கலவைகள் ப்ரொபோர்ஷனல் ஆக்சைடு காற்றில் கலந்து கண்ணீர் சுரப்பிகளை தூண்டி எரிச்சலூட்டும் வாயுவாக மாறி கண்களுக்குள் நுழையும் போது கண்ணீரை வரவழைப்பதே ஆகும். இது கண்களை பாதுகாக்கும் ஒரு அனிச்சை செயல்பாடு. நன்றி.